குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரோதி வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம். இப்போது தனஸ்தானத்தில் தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் குருவுடைய அமைப்பால் இப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிற்பகல் சுமார் 2 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுறார். ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஸோ இதுதான் மெயின். நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார். பொதுவாகவே குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். அந்த அமைப்பும்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள், ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறதால கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் இருக்கும். அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தைரியம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த ராசியிலையும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்குது. அதே போல் இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த 7 சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்கறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும், மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேயே குரு தனக்காரகன் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல பணம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு குரு 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம். இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஸோ தந்தையார் வழி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயோ பார்ட்னர்ஸாலேயோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு 2, 11, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் பகல் 2 மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கூடவே சுக்கிரன், ரிஷபத்தில் குரு. ஸோ பிற்பகல் 2 மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னியில் கேது, திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இந்த கிரகநிலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால் எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்லாம் சுமார் 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும். பொதுவாகவே சுயஜாதகம் தான்
எப்போவுமே வேலை செய்யும். அதனால் ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துக்கணுமே தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு நன்மையாக மாற்றிடுங்கிறது அடிப்படையாக நம்ம நினைக்கிறது தவறு. ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசாபக்திகளும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெரும்பாலும் சனி கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனிலாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு ஒரு இயற்கை சுபர், முதன்மை சுபர். குருவுடைய பலன்கள், குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பெரும்பாலும் சுயஜாதகம் தான் 75 to 80% ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார பலன் ஒரு 20% வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும். இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவத்தோட 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் குரு. நல்ல லாபகரமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சனி காலகட்டத்தில் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி நல்ல யோககரமாகவே இருக்க போகிறது. அவங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ லாபத்தில் வரக்கூடிய குருவால் பொருளாதார மேன்மை இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வேலையில், பிஸ்னஸில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கொஞ்சம் சமாதானம் கிடைக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். லாபத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு அதிக ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிஸ்னஸ்லேயும் நிறைய பேருக்கு எதிர்பாராத லாபம் இந்த காலகட்டத்தில் அமையும். சமையல் துறையை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். அதே போல் கலைத்துறையிலையும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களோட படைப்புகளுக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டமும் கிடைக்கும். பொருளாதார மேன்மை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ராசிக்கு 3, 5, 7 இந்த இடங்கள்லாம் பார்க்குறதால இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதால ஆன்மீக பிரயாணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆலய வழிபாட்டுக்காக நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும். இப்போ கோவில் திருப்பணிகள், கும்பாபிஷேகம் போன்ற நிறைய நிகழ்வுகளுக்காக இடம் விட்டு இடம் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் அடுத்த ஒரு வருஷம் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். நல்ல லாபகரமாகவும் இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறையிலேயே பாடலாசிரியர்கள், கவிதை எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றியும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுறவங்க, பைலட்டாக வேலை பண்ணுறவங்க, டிரைவர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் கொடுக்கும். அவங்க பண்ணக்கூடிய வேலையில் நல்ல லாபம் இருக்கும். அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுறதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும், குழந்தைகள் நல்ல அனுசரணையாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறதால எதிர்பாராத அதிர்ஷ்டம், பலவித நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதால திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண தடைகள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும், பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். ஸோ ஒரு பக்கம் அஷ்டம சனியில் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குருவுடைய பயிற்சி இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். நிறைய தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைக்கிறது, பிஸ்னஸில் நிறைய வெற்றி கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசியலில் ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு வேலை பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரும். இருந்தாலும் சனியுடைய நேர்பார்வை இருக்கிறதால சில நேரங்களில் பொய் பேசக்கூடிய சூழலும், பேசி மாட்டிக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும். இதனால் இருக்கும் 2ஆம் இடத்த குரு மேஷத்துலேருந்து பார்க்குறதால பேசுகிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. பட் இப்போ குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துலேருந்து விலகிறதால கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளும் இருக்கும். அதே சமயத்தில் பேச்சால் யோகமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் பார்த்து பேசணும். போய் பேசி மாட்டிக்கிறது, தவறாக பேசுகிறது, இப்படிப்பட்ட சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். கோபமாக பேசுகிறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும்.
குடும்பத்தாரோட தகராறும் வம்புகளும் ஏற்படக்கூடிய சில நேரங்களில் அமைப்பு இருக்குது. எதையும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும், இருந்தாலும் அதுக்குண்டான தீர்வும் பொருளாதார அமைப்பும் குரு கொடுத்துருவார். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் கடந்த ஆண்டு வேலை விஷயமா தன்னோட சொந்த ஊரை விட்டோ தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ குடும்பத்தாரோட இவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இல்லைன்னா இவங்க குடும்பத்தார் இவருக்கு கூட வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ வேலையால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும். பிள்ளைகள் படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பிஸ்னஸில் கூட ஒரு சில பேருக்கு சோஷியல் மீடியாவில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு. மறுமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க, டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் அமைப்புக்கான வாய்ப்புகளும் குரு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம். கடகராசி அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சமாதானத்தை கொடுக்கும்னே சொல்லலாம். இவங்களுக்கு சுமார் 75லேருந்து 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடகராசி அப்படின்னு சொன்னாலே குருவுடைய புனர்பூசம் 4ஆம் பாதம், சனியுடைய பூச நட்சத்திரம், புதனுடைய ஆயிலி நட்சத்திரம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கடகராசி. அதில் குருவுடைய புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க குருவே லாபத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வெளிநாடு பயணமும் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதே போல் பேங்க் லோன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். லோன் எடுத்து வண்டி வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கடுத்தது சனி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பேச்சில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். கோபமாக பேசுறது, பொய் பேசக்கூடிய சூழலாம் இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி நல்ல திருமணம் நடக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கடுத்தது புதனுடைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படும். ஆலய வழிபாட்டுக்காகவோ பில்கிரிமேஜ் டூர், குலதெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் வந்து நிறைய ஆலயங்களுக்கு போவாங்க. கும்பாபிஷேகம், ஆலய திருப்பணிகள், இது போன்ற சுப நிகழ்வுகளுக்காக அதிக பணம் செலவு பண்ணுறதும் நிறைய டிராவல் பண்ணக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.